எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சிறப்பாக இருக்கேன். அப்புறம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று என்னென்னா, நைட்டு தெற்கு ஈரான் பகுதியில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுமாரி பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்குது, சீக்கிரம் அந்த ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் இது ஒரு கண்டிஷன் அப்ளை தான். டொனால்ட் ட்ரம்ப் கம்முன்னு இருந்தானா வெற்றிகரமாக முடிஞ்சிடும். அவன் பைத்தியக்காரன் பிடிச்சவன் ஏதாவது தாக்குதல் நடத்தினா திரும்பி போர் தொடங்கணும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். அது கண்டிப்பாக நேற்று நைட்டு நடந்துருக்குது. இப்போ உண்மையிலே இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த போர் பிரச்சனை, ஃப்ளைட் இல்லாமல் ஊரில் விசா எடுத்தவங்க மெடிக்கல் போயிட்டு ஊருக்கு வர முடியாமல் கேன்சல் ஆகி திரும்பி 2வது விசா எடுத்து திரும்பி மெடிக்கல் போய் திரும்ப இந்த பணத்தை கட்டி ஊருக்கு வரலான்னு நினைக்கும் போது திரும்பி இதுமாரி நடந்தால் திருப்பி முன்னெச்சரிக்கை காரணமாக ஃப்ளைட்டு நிப்பாட்டுன்னா இந்த குவைத் ஏர்வேஸ், ஜெஜிரா ஏர்வேஸ், மற்ற ஏர்லைன்ஸ்லாம் அறிவிக்கும். திருப்பியும் ஏர்போர்ட்லாம் மூடும். இங்கேருந்து ஊருக்கு டிக்கெட்டு போட்டவங்க நிலமண்ணா ஆகிறது, ஊர்லேருந்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டு போட்டவங்க நிலமண்ணா ஆகிறது. உண்மையிலே இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எல்லாம் கடவுளை வேண்டிக்குவோம் திரும்ப இந்த பெரிய போர் வந்த மாதிரி திரும்ப வரக்கூடாது அப்படின்னு. என்ன பண்ணுறது? இது மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்குது. இதை பற்றின தகவல் பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு என்னென்ன தகவல் வருது அப்படின்னு. அவுட் பக்கத்தில் இருக்கிற பேரிச்சம்பழம் கடைக்கு போய் பேரிச்சம்பழமும் காப்பித்தூளும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பாக்ஸு ஃபுல்லும் பேரிச்சம்பழம், அப்புறம் இவங்க அரபிக்கு போடுறாங்க அந்த காப்பி. மொத்தம் 22 தினார் ஆச்சு பில்லு. இதை எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். இது சவுதி அரசாங்கத்தால் வெளியிட்ட வீடியோ தான். ஆனால் நம்மள மாரி ஆளுங்களுக்கு இது சின்னதாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இந்த வீடியோவோட தகவல்னால், ஒரு 43 பேரை ஒரு லாரியில் ரகசியமாக மறை வைத்து இந்த புனித நகரத்துக்குள் கடத்த முயன்று 2 கைது செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த சவுதியோட அதிகாரிகள் அதிகம் வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, அச்சு பயணத்திற்கு உரிய அனுமதி கட்டாயம் அப்படின்னு அவங்க வலியுறுத்தினே இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி சில பேர் இந்தமாரி திருட்டுத்தனமாக அந்த புனித நகரத்துக்குள் செல்ல முயற்சிக்கிறாங்க. முஸ்லீம் எல்லாருக்கும் இது ஒரு லட்சியம்தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதுமாரி தப்பான ஆளுங்கள்ட்ட போய் நீங்கள் மாட்டிக்காதுங்க. இதில் நம்ம இந்திய ஆட்கள் யாரும் இல்லை. நல்ல ட்ராவல்ஸாக பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க. மணி 10:15 ஆகுது நைட்டு. சலூன் நைட்டுன்னு உட்கார வச்சிட்டாங்க. நாளைக்கு பண்டிகை ஈது, அதனால் மேக்கப் போட உட்கார வச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு முடியுன்னு வர தெரியல. இதில் ஓனர் அவர் ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கிற, வீட்டில் வண்டி காணும் பஜ்ரோ அப்படின்னு. மாமா இதுமாரி சலூன் இட்டுன்னு வந்துக்கிறாங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஐயோ, இன்றைக்கும் டிராஃபிக் தாங்க. அந்த ரோடெல்லாம் வரவே முடியல. அந்த கோல்டு ஷாப் இருக்கிற அந்த அவுட் ரோடெல்லாம் வரவே முடியல. சரியான டிராஃபிக்கு. இன்னும் 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும் போல் தெரியுது. 2 நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு நாள் இருக்கும். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு இட்டுன்னு போகிறாங்கன்னு. 12 மணி ஆகுது. இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தேன். ஐயோ, சலூன்லேருந்து வரத்துக்கு எல்லாரோடும் பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாரோடும் பிளாக் பண்ணி எங்கெங்கேயோ விட்டு, அப்புறம் எங்கே சிட்டி சென்டருக்கு போய் அப்படி எடுத்துன்னு 80ஆம் நம்பர் ரூட்டு பிடிச்சி, ஐயோ, அப்புறம் சாத் அப்துல்லாவில் போய் பையனுக்கு காசு கொடுத்துட்டு அப்படியே அப்புறம் வண்டியில் பஜ்ரோவில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. வண்டிக்கு போய் பெட்ரோல் போட்டுன்னு வந்துட்டு, நாளைக்கு வர எல்லா லேண்ட்ரியும் க்ளோஸு. அதெல்லாம் லேண்ட்ரி கார்டில் கொடுத்து துணி வாங்கிட்டு வச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஐயோ, தகவல் எதுவும் பெருசாக எதுவும் வரல. தகவல் பெருசாக இல்லைன்னா தகவலே வரல. ஒரு நாள் நல்லா வந்தால் 2வது நாள் என்ன தான் கேடு வருதுன்னு தெரியல இந்த தகவலுக்கு. அப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்காவது ஒரு நல்ல தகவல் நல்ல வேலை வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடால் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.